இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன எக்ஸ் பிரசிடென்ட் சார், நீங்க எந்த கமிட்டிலயும் இல்லையா? ஊரே ஒண்ணு கூடி நல்ல விஷயம் பண்றாங்க, உங்க கான்ட்ரிபியூஷனே காணமே. நிர்வாகிங்க லிஸ்ட்ல உங்க பேரே இல்லையே. கேக்குதாவல சொல்லுங்க மாமனாரே. அது என்ன, இது ஏற்கனவே எனக்கு இருக்கிற பொறுப்புகள் பத்தாதா? அது நான் தான் என்னையும் இந்த விஷயத்துல இப்பத்திக்கு சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாமா, என்னை எந்த விஷயத்துலயும் சேர்த்துக்காதீங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் அவர் எந்த விஷயத்துலயும் சேர்த்துக்கிடல. என்ன இருந்தாலும் நீங்க இந்த நல்ல விஷயத்துக்காக ஏதாவது பண்ணணும்ல சார்? பண்ணலாம் தான், நான் பண்ண பேர் எனக்கு வந்து சேருது, எதுக்கு தேவையில்லை அதெல்லாம், அது வேண்டாம் எனக்கு. என்ன பண்றதா இருந்தாலும் நல்லதா பண்ணுங்க சார். ஹாஸ்பிட்டலோட டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் பாக்குற தர்மகர்த்தா மேடம் உங்க பொண்ணாச்சே. ஹலோ, இங்கே நில்லு. சொல்லு. இப்படி சொன்னாதான் ஏதாவது ஒரு நல்ல பொறுப்பை எடுத்துக்குவாரு, அதான் சொன்னேன். பாப்போம் என்ன சொல்றாரு. இல்லை சார்வால், அப்புறம் நான் கிளம்பிக்கிட்டேன். புறவு பாப்பா, ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு போலாமே. ஐயா என்ன நீங்க பேசுறீங்க? இது என்ன மார்ச்சுவரியா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு? நீங்க நல்ல காரியம் பண்றீங்க, இத்தனை பேர் இருக்காங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிறதுக்கு. இதில் நான் எதுக்கு? வேண்டாம், இது எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதே எல்லாரும் அழைச்சாங்களேன்னு ஒரு மரியாதைக்கு வந்திருக்கேன் நான். அது மட்டும் இல்ல, சிலது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். நடக்க வேண்டியது எல்லாமே சீரா நடக்கும். வரேன். வாங்க. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? இல்லை என்னல, உங்க அப்பா படக்குன்னு பாதியிலே கிளம்பி போதான். முகம் வேற சரியில்லை, ஏதோ தப்பா இருக்க. அவரோட முகத்தை பார்த்தா எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குடா. ஹாஸ்பிட்டல் விஷயத்துல இவர் ஏதாச்சும் பண்ணிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லை, அவன் என்ன வேணா பண்ணட்டும்ல. இந்த ஆஸ்பத்திரி திறக்கிறது உறுதி, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவன் படக்குண்டு போறான், அதுதான் எனக்கு பக்குன்னு இருக்கு. ஏதோ தப்பா இருக்க. தப்பாதான் யோசிக்கிறாரு.